மத்திய பிரதேசத்தில் அப்பாவி பெண்களுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி பாலியல் தொழிலில் தள்ளிய சகோதரிகள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அப்பாவிகளின் வாழ்க்கையில் விளையாடி கார் பங்களா என ஆடம்பரமாக வாழ்ந்த கும்பல் கூண்டோடு சிக்கியது எப்படி? வறுமையில் வாடும் இளம் பெண்களுக்கு வசதியான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பதாக கலராக ரீல் விட்டு அவர்களை அதல பாதாளத்தில் தள்ளிய கும்பல் தான் இது. வேலைவாய்ப்பு அலுவலகம் போன்று நடத்தி பலரை நம்ப வைத்து மோசடி செய்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்துள்ளனர். ரத்தத்தை உறிஞ்சும் அட்டை பூச்சி போன்று பிறரின் உழைப்பை உறிஞ்சியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவார். போபாலில் பாக் செவானியா காவல் நிலையத்தில் 21 மற்றும் 32 வயதான பெண்கள் 2 புகார் ஒன்று அளித்தனர். அந்த புகாரை கேட்ட போலீசாரே அதிர்ச்சி அடைந்தனர். வேலை தேடி வந்த தங்களை நம்ப வைத்து 2 பெண்கள் ஏமாற்றியதுடன் அவர்களது கூட்டாளிகள் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் கூறி குண்டை தூக்கி போட்டுள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். அதில் அப்பாஸ் நகரைச் சேர்ந்த அம்ரீன் மற்றும் அஃப்ரீன் ஆகிய 2 பிடித்து விசாரித்தனர். அந்த விசாரணையில் 2 சகோதரிகள் என்பதும் அவர்களின் பிரதான தொழிலே நம்பிக்கை மோசடி செய்வதுதான் என்பதும் அம்பலமானது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் வேலை தேடி வரும் பெண்களை குறிவைத்து காய் நகர்த்தி இருக்கின்றனர். வீட்டு வேலை முதல் பல்வேறு பணிகளுக்கு படிப்புக்கு ஏற்ப வேலை வாங்கி தருவதாக உறுதியும் அளித்திருக்கின்றனர். மாத சம்பளமாக குறைந்தது 10,000 முதல் உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம் எனவும் அளந்து விட்டிருக்கின்றனர். இதை நம்பி ஏராளமான பெண்கள் கேடி சகோதரிகளின் மாயவடியில் விழுந்திருக்கின்றனர். பின்னர் அவர்களில் சிலரை மிரட்டியும் உருட்டியும் வலுக்கட்டாயமாக பாலியல் தொழிலும் ஈடுபடுத்தி இருக்கின்றனர். ஒரு சிலரை பணக்கார ஆண்களுடன் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய கட்டாயப்படுத்தி இருக்கின்றனர். தொடர்ந்து மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை உட்கொள்ள வைத்து இரவு பார்ட்டிகளுக்கு அனுப்பி இம்சை செய்திருக்கின்றனர். தங்களது சொல் பேச்சை கேட்காத இளம்பெண்களை அடித்தும் உதைத்தும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் டார்ச்சர் செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக சந்தன யாதவ் என்பவர் பெண் ஒருவரை கட்டாய மதமாற்றம் செய்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியும் இருக்கிறார். அம்ரீன் மற்றும் அஃப்ரீன் ஆகியோரின் செல்போன்களில் பல்வேறு இளம்பெண்களின் புகைப்படங்களும் இருந்துள்ளன. வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக தங்களை நாடி வந்த பெண்களை குஜராத் மற்றும் மும்பைக்கு அழைத்துச் சென்று சீரடித்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதை அடுத்து கட்டாய மதமாற்றம், பாலியல் வன்கொடுமை, நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அம்ரீன், அஃப்ரீன், அவர்களுடைய சகோதரர் ஜமால் மற்றும் சந்தன் யாதவ் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஜன்னத் மற்றும் யாசிர் வாலாவை பிடிப்பதற்கு தேடுதல் வேட்டையிலும் இறங்கி உள்ளனர். அப்பாவி பெண்களை ஏமாற்றி லட்சக்கணக்கில் சம்பாதித்த சகோதரிகள் அப்பாஸ் நகரில் உள்ள சேரியிலிருந்து சாகராயல் வில்லாவில் உள்ள ஆடம்பர குடியிருப்புக்கு குடியேறி உள்ளனர். கார் பங்களா என ஆடம்பரமாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த கும்பலை கைது செய்த போலீசார் இவர்களுக்கு பின்னால் வேறு யாரும் உள்ளார்களா, இந்த கும்பல் வேறு ஏதேனும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறதா எனவும் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். அப்பாவி பெண்களுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி பாலியல் தொழிலில் தள்ளிய சகோதரிகள் உட்பட 4 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் மத்திய பிரதேசத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது.